சிஸ்டர் குஷ்யா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளால மௌனி அமாவாசையா நேத்து அமாவாசை. அதுல வந்து புனித நீராட போய் ரொம்ப நெரிசல்ல இறந்துருக்கிறாங்க. ஏன்னா அது எப்பவுமே வருடம் அந்த வருடம் அந்த நாள் வந்து இங்க மகாலய அமாவாசை மாதிரி போய் புனித நீராடுவாங்க. ஸ்பெஷல் மௌனி அமாவாசைன்னு நார்த் சைடு ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த தடவை கும்பமேளா மகா கும்பமேளால வந்து அதுவும் நாக சாதுக்கள்லாம் அன்னைக்குதான் மெயினா குளிக்கணும்னு நினைப்பாங்க மௌனி அமாவாசையில. அதனாலதான் முந்தா நாள் நைட்ல இருந்தே ரொம்ப கூட்டம் நெரிசல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் 30 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். 60 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல ஸோ அதுல 25 உடம்பு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்து போவாங்க. அது எந்த ஸ்டேட்டுக்காரங்கன்னு வேற கண்டுபிடிக்கணும். எல்லாரும் சொல்லிட்டு தான் வந்தாங்களான்னு கூட தெரியாது. அதெல்லாம் வேற இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 25 லட்சம் வந்து அந்த அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. இது என்ன அப்படின்னா இப்ப இந்த ஒரு பெரிய அசம்பாவிதத்திற்கு முன்பும் ஒரு சின்ன அசம்பாவிதம் ஒண்ணு நடக்கும். சோ அந்த மாதிரி தான் திருப்பதியில வைகுண்ட ஏகாதசிக்கு கூட்ட நெரிசல்ல இறந்தாங்க. இதே மாதிரி அதுவும் கூட்ட நெரிசல் தான். அது வந்து சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்க போய், அதாவது வைகுண்ட வாசலுக்கு டிக்கெட் எடுக்க போய் இறந்தாங்க. சோ வைகுண்டத்துக்குள்ள போறதுன்னா சொர்க்கத்துக்குள்ள போறதுதான். அந்த வைகுண்ட வாசலை பாக்குறதுக்கே அவங்க டிக்கெட் எடுத்துட்டு போறாங்க. அதுலதான் இப்படி ஆயிடுச்சு. இதுவுமே ஒரு விதத்தில் வைகுண்ட வாசல் திறப்பு விழாவுக்கு போற மாதிரிதான். எங்கேயுமே சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற லட்சியத்துலதான் போய் புனித நீராடுறது. அடையணும், மோட்சத்துக்கு போகணுங்கிற எண்ணத்துல தானே நீராட போறாங்க. கண்டிப்பா அப்படி நீராடுனா அது சொர்க்கத்துக்கு டிக்கெட் மாதிரி. அது அவங்க அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்க. சக்தி ஏறுது அந்த நேரம் அந்த தண்ணியில குளிக்கும் போது சக்தி ஏறுது அப்படின்னு, சீக்கிரம் மோட்சம் அடையலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு சயின்ஸ கலந்து விட்டுட்டாங்க. அது இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லல. அந்த நேரம் அதுக்கு அவ்வளவுதான், எதையும் யோசிக்கல. இப்ப எல்லாத்தையும் சயின்ஸா மாத்தணும்ன்றதுக்காக என்னடா இந்து மதத்துக்கு எல்லாத்துக்கும் எதை கேட்டாலும் அந்த நாளில் 6 பிளானட்ஸ் ஒன்னா வருது, அதனால சக்தி அதிகமாகும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே 45 நாள் மகா கும்பமேளா நடந்துட்டு தான் இருக்கு. டெய்லியே போய் குளிக்கலாம். ஆனா அந்த அதுலயும் 6 நாள் பர்டிகுலரா வச்சிருக்கிறாங்க. இந்த மௌனி அமாவாசை மாதிரி, அதுக்கு முன்னாடி இந்த சங்கராந்தியில குளியல் பண்றது, அப்புறம் நம்ம போகி பண்டிகை அன்னைக்கும் அவங்களுக்கு ஒரு விசேஷம், அன்னைக்கு குளிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ வசந்த பௌர்ணமின்னு ஒண்ணு வரும் பிப்ரவரியில, அது ஒண்ணு. அப்புறம் மகா பூர்ணிமான்னு ஒண்ணு, அப்புறம் மகா சிவராத்திரி கடைசியில. இந்த 6 நாள் தான் ரொம்ப விசேஷமான நாள் குளிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்ப இனிமே வர்றதுலயே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும். இந்த ஒரு அமிர்த அந்த 6மே அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்த நீராடல் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு. மக்களுக்கு எப்படிடாக நம்ம கஷ்டம் தீரும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள். இப்ப இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நேரம் நம்மளும் போயிடணும், சாது சன்னியாசிகளை போய் தரிசனம் பண்ணணும், அந்த தண்ணியில நம்மளும் குளிச்சிடணும்னு தான் இவ்வளவு கூட்டம். ஆனா கட்டுக்கடங்காம போகும்னு நினைக்கல. இந்த போலீஸ் பாதுகாப்பு கூட பத்தாது. ஆர்மி வந்து சேஃப்டி கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மீறி உள்ள போகும்போது போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றாங்க. சோ அதனால இருந்திருக்கிறாங்க. மோடி அவர்கள் எல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண எப்பவுமே தயாரா இருக்கிறோம், அதெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இதுல என்னன்னா இந்த மௌனி அப்படின்னும் போது நம்ம அதை கண்டுபிடிச்சிருப்போம், மௌனம் அப்படின்ட்டு. அன்னைக்கு அதை தான் கடைபிடிப்பாங்களாம். அன்னைக்கு ஃபுல்லா பேசாம இந்த புனித குளியல் போட்டுட்டு முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்றது, வஸ்திர தானம், உணவு தானம், இந்த மாதிரி செருப்பு கூட தானம் கொடுப்பாங்களாம். சோ இந்த மாதிரி தானம் பண்ணிட்டு முடிந்த அளவுக்கு அமைதியாவே இருப்பாங்க, கடவுளுடைய நினைவுல இருப்பாங்க, தனக்குள்ள தியானத்துல இருப்பாங்க. சோ அதுதான் மெயின். இது இல்லாமல் இது வந்து ஜென்ரலா மகாலய அமாவாசை எதுக்கு பண்றாங்களோ அதே மாதிரி மூதாதையர்கள் முக்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் பண்ற அந்த நாளும் இருக்குது. சோ எப்படியும் அங்க போறோம், அப்ப போய்க்கலான்ட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம்.
எப்படியும் அங்க போகணும். அத இந்த நாளா வந்துக்கலாம்னு. ஆனா இதே மாதிரி எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க. சோ அதனால பயங்கர கூட்டமாகி இருக்குது. ஒரு நதியில அது எப்படின்னு தெரியல. ஏன்னா நெறைய எங்க வேணாலும் முழுகலாம்ல. அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் முழுகணும் போல இருக்குது. அந்த அந்த 3 நதிய பிரயாக்ராஜ் சுத்தி. ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் அது. மெயினா. கரெக்ட். மத்த இடத்த விட. கரெக்ட். அங்க மட்டும் தான் பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அங்க போய் இருக்கிறாங்க போல இருக்குது. சோ அதுல மூழ்கி 30 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுல என்னன்னா, இவங்க வந்து முக்தி அடையணும், மோட்சம் அடையணும் அப்படிங்கிற லட்சியம் தான். இந்த லட்சியத்துக்காக தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த லட்சியம் வந்து அங்க போற எல்லாருக்குமே நிறைவேறுமான்னு தெரியாது. பட் ஆனா அந்த 30 பேருக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் வாய்ப்பு அதிகம்னா, இப்ப நம்மளும் வந்து யோகம் பண்ணுவோம். யோக தானம் பண்ணுவோம் அவங்களுக்கு. இல்லையா? அவங்க இருக்கிறாங்க. அங்கேயே பிரம்மகுமாரி சென்டர் அவங்க ஒரு பெரிய ஸ்டால் போட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த தண்ணீல நீராடுறது தான் மெயினா இருக்கும். இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. கேட்டு கூட வந்திருப்பாங்க. அல்லது இத முழுகிட்டு போலான்னு கூட வந்திருப்பாங்க. முழுகிட்டு அப்புறமா போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்திருப்பாங்க. ஆ அப்ப அந்த ஆத்மாவிற்கு வந்து இதுல அந்த ஆத்மாவுக்கு நம்ம சக்தியை கொடுத்து அங்க அனுப்ப முடியும். இப்ப அந்த ஆத்மாவனால உடனடியா இத புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா, இப்ப அது வந்து பேருதான் மௌனி அமாவாசை. மௌனத்துல இருக்கணும். ஆனா எந்த ஆத்மாவும் மௌனத்துல உயிர விட்டிருக்காது. பதறிதான் உயிர விட்டிருக்கும். பதட்டத்துல இருந்திருப்பாங்க. கடைசி நேரம் ஆ அடிபட்டு, கண்டிப்பா. மிதிப்பட்டு அப்படிலாம் கூட நெறைய ஆத்மா பிரிஞ்சிருக்குது. கொடூரமா அந்த மூச்சு ஒருத்தர் திணறி பெண்கள் பெரும்பாலும் நீச்சலும் தெரியாம இருந்திருக்கும். நீச்சல் கூட அந்த இடத்துல படிக்க முடியுமா தெரியாது. சோ ஓடி வரும்போது மிதிப்பட்டுருக்காங்க நெறைய பேரு. பின்னாடில இருந்து நெரிசல் தாங்காம அப்படியே அடிபட்டு கீழ விழுந்தவங்க மேல நெறைய பேர் ஏறி மிதிச்சு ஓடி இருக்கிறாங்க. தான் உயிருக்கு பயந்து ஓடி இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல. தடுத்து நிறுத்த முடியாது இல்ல. சினிமா தியேட்டருக்கு டிக்கெட் வாங்கும்போதே அது தெரியும். தேவச்சு நெருக்குவாங்க சின்ன வயசுல எல்லாம். இது வந்து லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது என்ன பண்ண முடியும்? சோ அவங்க இறந்திருக்கிறாங்க. பட் இவங்க வந்து இப்ப அந்த பிரம்மகுமாரி ஸ்டாலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா போவாங்க. நினைக்கிற நேரம் தானே. சரி அப்படி அவங்க அங்க போறாங்க. அப்படியே இதுக்கு முன்னாடி ஞானத்தை கேட்டிருந்தா கூட, இப்ப போய் கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல ஆத்மான்னு. இப்ப ஆத்மாவா தானே இருக்கிறோம். இப்ப அவங்க உணர்வாங்க. இப்ப அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. சப்போஸ் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, அந்த கடைசி நேரம் ரொம்ப அவஸ்தைப்படும்போது நம்ம ஆத்மா பிரிஞ்சா போதும் அப்படின்னு அப்பா அப்படின்னு நினைச்சுட்டாங்கன்னா, அந்த ஒரு அளவுக்கு நிமிஷம் நினைச்சாங்கன்னா அந்த அளவுக்கு இறைவனை நினைக்கிறவங்க அங்க ஏன் போய் மூழ்க போறாங்க? கடவுளை பற்றி தெரிஞ்சவங்க அங்க போய் மூழ்க மாட்டாங்க. பட் ஒரு சிலர் 2 கட்டானா இருப்பாங்க. பட் இருந்தாலும் பக்தி சுத்தமாக விடுபடாமல் முக்தி அடைய முடியாது. இதுதான் இங்க ஆச்சரியமான விஷயமே. ஏன்னா பக்தி வேற, ஞானம் வேற. பக்தி முடியணும். அப்புறம் தான் அந்த வைராக்கியம் வந்து அந்த ஞானம் கிடைக்கும். கண்டிப்பா. பக்தியிலிருந்து முதல்ல முக்தி அடையணும். அதனாலதான் அது பேரு பக்தியின் வைராக்கியம்னு கடவுள் சொல்றாரு. பக்தியின் எல்லா பழக்கவழக்கத்துல இருந்தும் இப்ப பக்தியில போய் கஷ்டம் வருதுன்ட்டு போய் நீராடுறாங்க அல்லது கோயிலுக்கு போறாங்கன்னா, அந்த கஷ்டத்திற்கு காரணம் என்னவோ அதை விடுவதுதான் வைராக்கியம். இவங்க என்ன பண்றாங்க? அதையும் புடிச்சுக்கிட்டு, நெருப்புலயும் கை வச்சுக்கிட்டு கொதிக்கூடாது, கொதிக்கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டுறாங்க. சோ அப்ப இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பற்றை விடணும். அது முக்கியமான விஷயம். அடுத்தது அமாவாசை அப்ப வந்து அந்த ஜெனரலாவே அம்மா இறந்தாங்கன்னா அன்னைக்கு ஏதோ பண்ணுவாங்க. அப்படித்தானே சிஸ்டர்? இல்ல அமாவாசை திதியில எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அவங்க இறந்த திதி வந்து சரியா தெரியலனாலும் தை அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் மூதாதையர்களுக்கு. திதி டேட்டு வைக்கல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, மறந்துடுச்சு, திதி மறந்துடுச்சு அப்படின்னா அன்னைக்கு செய்யலாம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அப்புறம் மகாலயபட்ச அமாவாசைன்னு புரட்டாசி மாசம் வரும். அன்னைக்கும் செய்யலாம். அது இல்லாம எல்லா அமாவாசையுமே விரதம் இருப்பாங்க தானே அந்த அந்த ஒரு வருஷம் வரைக்கும் இறந்து ஒரு வருஷம் வரைக்கும் முக்கியமா பிராமின்ஸ் ஒரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. மத்தவங்க அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. வருஷம் ஒரு தடவை கொடுப்பாங்க. ரொம்ப சின்சியரா இருக்கவங்க மாசம் மாசம் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு மாசம் வர்ற அமாவாசைக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி சரி. சோ இப்ப என்னன்னா அவங்க வந்து முக்தி அடையணும், கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க தர்ப்பணம் பண்றாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா பித்ரு தோஷம் உள்ளவங்க மெயினா பண்ணுவாங்க. முன்னோர்களின் சாபம் இருக்குது ஜாதகத்துல அப்படிங்கிறவங்க இத பண்ணுவாங்க.
அப்ப முன்னோர்கள் இட்ட சாபம், அந்த முன்னோர் யாருன்னே உங்களுக்கு தெரியாத பொழுது உங்களை அது பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆமா. ஆமா. அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா, அந்த முன்னோரா இருக்கும்போது நீங்களும் முன்னோரா தான் இருந்திருப்பீங்க. நீங்களும் அந்த ஜென்மத்துல இருந்திருப்பீங்க. அப்ப அவங்க கிட்ட சாபம் வாங்கல. அதுதான் அங்க விஷயமே. அவங்க பண்ணது இப்ப இந்த தலைமுறையை பாதிக்குதுன்றது பைபிள்ல அப்படி இருக்கும். பெற்றோர்கள் செய்தது ஒரு 4, 5 தலைமுறைக்கு நெறைய துக்கத்தை அடைவாங்க அப்படின்ட்டு. ஆனா அதுல மறுஜென்மம் கிடையாது. இங்க மறுஜென்மம் இருக்கனால இதை மறந்து நம்ம யோசிக்கிறோம். நம்ம செய்த பாவத்துக்கு தான் இது வருது அப்படிங்கிறது. அப்ப அவர்களை அந்த சாபத்திலிருந்து விடுபடுவதற்காக அவங்க மனதை குளிர்ச்சி படுத்துறாங்க. அந்த தர்ப்பணம் பண்றதன் மூலமாக. அமாவாசை அன்னைக்கு அந்த பித்ருலோகத்துல இருந்து எல்லாரும் கீழ வருவாங்க. நம்ம அப்படின்னு ஒரு குடுக்குற நம்பிக்கை. எடுத்துக்கிட்டு ஆம். அவங்க அமைதி, அந்த ஆத்மா அமைதி அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்ட். நம்ம ஆனா அந்த அவங்கள இருந்தாலும் ஒரு மன்னிச்சிரணுங்கிற மனோபாவத்துலதான் இவங்க தர்ப்பணம் பண்றதே. கரெக்ட். அவங்கள சரியா கவனிக்கல, அம்மா அப்பாவை இருக்கிற நேரத்துல சரியா கவனிக்கல, அப்புறம் அவங்க சொல் பேச்ச கேட்கல, அவங்க மனசை புண்படுத்திட்டோம் அப்படின்னு இப்ப மனசு உறுத்தும் பிள்ளைகளுக்கு. இருக்கும்போது நல்லா செய்யலையே அப்படிங்கும்போது தர்ப்பணம் கொடுக்கும்போது அவங்க மன்னிப்பு கேட்கலாம். இப்படி போய் தர்ப்பணம் கொடுக்கறத விட மனசார உளமாற அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, அவங்க அடுத்த குழந்தைகளா பிறந்திருப்பாங்க, அடுத்த ஜென்மத்துக்கு வந்திருப்பாங்க. பித்ருலோகத்திலேயே அப்படியே ஆவியாவே அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க. அப்படி பார்த்தா முப்பாட்டி, பாட்டன் 6 தலைமுறை 6 தலைமுறைன்னு தானே தர்ப்பணம் கொடுக்குறாங்க. அப்ப அத்தனை தலைமுறையா எல்லாரும் பித்ருலோகத்துலன்னா ஆவியாவேவா இருந்துகிட்டு இருப்பாங்க. அமாவாசைக்கு தான் கீழ இறங்கி வராங்கன்னா, அப்போ பித்ருலோகம் நம்ம பூமியை விட பெருசாலாம் இருக்கணும் இல்லையா? இவ்வளவு ஆத்மாக்கள் அலையுது அப்படின்னா அது ஒண்ணு இருக்கு. அதை யோசிக்க மாட்டேன்றாங்க. அவங்க எல்லாம் மறுபிறவி எடுத்து இப்ப குழந்தைகளா, நம்ம அம்மா அப்பா இப்ப குழந்தைகளா பிறந்திருப்பாங்க. எப்ப இறந்தாங்களோ அதுக்கு அடுத்த வருஷம் பிறந்திருப்பாங்க. பிறந்து இப்ப குழந்தைகளா, அப்ப அந்த குழந்தைகளை வாழ்த்தணும். நம்ம குடுக்குற தர்ப்பணம் போய் சேரும். எப்படி போய் சேரும்னா, அந்த ஆத்மாவை நினைச்சு நம்ம வருந்துறோம், மன்னிப்பு கேட்கிறோம், வாழ்த்து சொல்றோம்னா, அந்த வாழ்த்து வைப்ரேஷனா மாறி அவங்கள போய் அடையும். அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வைப்ரேஷன் தான் போய் கிடைக்குமே தவிர, அந்த எள்ளு தண்ணி இதெல்லாம் போகாது. நம்ம மனசுல உள்ள உள்ளார்ந்த அன்பு, ஆத்மார்த்த அன்பும் வாழ்த்தும் தான் அந்த ஆத்மாவை போய் சென்று அடையும். அதுக்கு இப்ப நம்ம தண்ணியில தான் போய் கொடுக்கணும், அந்த பிராமணர்களை அழைச்சு இந்த மாதிரி செஞ்சு இந்த சாஸ்திர சம்பிரதாயம் படி செய்யணும்னு அவசியமே இல்ல. மனசார நம்ம நினைச்சாலே போதும். திதி அன்னைக்கு நினைக்கலாம், எப்ப வேணாலும் நினைக்கலாம். அந்த ஆத்மாவுக்கு அது போய் சேரும். அது தெரியாம தான் எல்லாரும் அந்த அந்த அமாவாசை அன்னைக்குதான் செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய பிராமணர்கள் அது செய்ய வேண்டியவங்களும் அது ஒரு பிசினஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமா, பிசினஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அதை பண்ணும் பொழுது அவங்களுக்கு அதை நினைப்பாங்கல்ல சிஸ்டர், நம்ம அவங்களுக்கு தப்பு பண்ணிருக்கிறோம், மன்னிச்சிடுமா அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா. ஆமா, அந்த போய் சேரும், அந்த வைப்ரேஷன் போய் சேரும் அவங்கள. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 45 நாளுமே அதுக்காக தான் போய் மூழ்குறாங்க. 45 நாளுமே செய்த பாவம் நீங்கணும். அப்படி ஏதாவது பாவம் செஞ்சிருந்தனா சாபம் வாங்கியிருப்பான். சோ அதுவும் நீங்கணும் அப்படின்னு தான். சோ அப்படிதான் யாரோ ஒருத்தர் நினைச்சது, ஒருத்தருக்கு திடீர்னு சாப விமோசனமாயி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோனாலிசா. இல்ல, அங்க போய் பாசிமணி விற்க போனவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க சேனல்ல 5 லட்சம் வியூஸ், 6 லட்சம் வியூஸ். ஒண்ணும் இல்ல, பாத்திரம் மட்டும் தேய்ப்பாங்க. நான் இன்னைக்கு டீ போட போறேன். 2 நிமிஷம் வீடியோ தான். 4 லட்சம் 5 லட்சம் விழுந்து கிடக்குறாங்க. இது இல்லாம சினிமா சான்ஸ் வேற கிடைக்க போகுதுன்றாங்க. சோ அப்ப ஒரு ஏழை குடும்பத்துல அவங்க பிறந்திருக்கிறாங்க. பாசிமணி விக்கிறாங்கன்னா ரொம்ப ஏழை குடும்பத்துல தான் இருப்பாங்க. ஒரு நாடோடி மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வீடெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா தான் இருக்குது. ஒரு டென்ட் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு சாபத்தினால அப்படி பிறப்பாங்க. இப்ப யாரோ அதுல மூழ்கி என்ன மன்னிச்சிடுமான்ட்டு அவங்களும் விடுதலை பண்றாங்க இல்லையா? அவங்களும் இவங்களுக்கு பண்ணிருக்கலாம், இவங்களும் அவங்களுக்கு பண்ணிருக்கலாம். ஏன்னா அவங்க மட்டுமா பாசிமணி விக்கிறாங்க? அவ்வளவு பெரிய இடத்துல எத்தனை பேர் வித்திருப்பாங்க, என்னென்ன கடை இருந்திருக்கும். இவங்கள மட்டும்தான் பேட்டி கேட்ட மாதிரியே இருக்குது. டக்குனு ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆனாங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இந்த மாதிரி இதுல 2 விஷயம் ஒண்ணு இருக்குது. என்னன்னா, மகாபாரதத்துல பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதிய துரியோதனனுடைய தங்கச்சி புருஷன் ஜெயத்ரதன் கடத்திட்டு போயிடுவான். கடத்திட்டு போகும்போது வழியில பீமனும் அர்ஜுனனும் பார்த்து சண்டை போட்டு திரௌபதியும் மீட்டுட்டு அவனையும் சிறைப்படுத்தி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்தோடனே இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னு தர்மர் கிட்ட கேட்பாங்க. அவரு தானே அண்ணன்,
அவர் சொல்றாரு, இதுல நம்ம சம்பந்தப்படலப்பா, அவங்க 2 பேருக்கான விஷயம். அதனால அவதான் முடிவெடுக்கணும்னோனே, அவ வந்து 5 முடிய மட்டும் 5 பாண்டவர்கள் ஞாபகமாக விட்டுட்டு, மொட்டை அடிச்சிடுங்க. கரும்புள்ளி செம்புள்ளி குத்திடுங்கன்றான். அதுவும் குத்துன உடனே புடிச்சு தள்ளுறா. தர்மர் காலு கீழே அடிமையா இரு வாழ்நாள் முழுவதும்ட்டு. உடனே தர்மர் நான் உன்னை விடுதலை பண்றேன்றாரு. எதுக்கு வம்பு? ஏற்கனவே நான் தப்பிக்கணும்னு தான் அங்க திருப்பி விட்டது. திரும்ப என் கால்லே வந்து விழுது. இதுல கர்ம கணக்கு நம்மட்ட வந்து சேர வேண்டாம்னு தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்றவர்களை விடுதலை செய்வதன் மூலமாக முதலில் விடுதலை ஆவது நாம தான். இதுதான் இங்க முக்தியின் ரகசியமே. ஏன் மன்னிக்க சொல்றாங்கன்னா, மன்னிக்கலன்னா அந்த கணக்கு இருக்குது. அந்த கணக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும். அவன் நாசமா போகணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்க குடும்பத்துல பிறந்தோ அல்லது அதனால நீங்களும் பாதிக்கிற மாதிரி தான் அது வரும் அது. அவனும் கஷ்டப்படுவான். ஒண்ணும் இல்ல ஊனமான குழந்தையா எனக்கு பொறந்துட்டா? எனக்கு கணக்கு வந்துடுச்சு. எனக்கும் அவனுக்கும் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு சாபமா வேற ஆயிடுச்சு. இதே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பொறக்கும்போது நல்லா தானே இருக்கும். இல்லையா? சாபம் விட்டு விட்டு தான் கீழ வந்தீங்கன்னே சொல்றாரு. சோ அதனால அதுக்காக தான் அங்க விடுதலை பண்றது அவரு. மன்னிப்புடைய சக்தி வந்து இதனாலதான். அதுல முதல் பலனை நாம தான் அனுபவிக்கிறோம். மற்றவர்களுக்கு அதே மாதிரி இப்ப பிச்சைக்காரர்களுக்கு தானம் பண்றதெல்லாம் இவர்கள் தங்களுக்கான புண்ணியத்தை சேர்த்துக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அவங்களுக்கு அது ஒரு வேளை சாப்பாடு அவ்வளவுதான். ஒரு வேளை சாப்பாடு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது இவங்களுடைய முன்னோர்களாகவும் இருக்கலாம். தெரியாது. சாப்பாடு குடுக்கும்போது நல்லா இருங்கன்னு வாழ்த்துறாங்க இல்லையா? நீங்க நல்லா இருக்கணும்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் வாயாலே சொல்லுவாங்க. இப்ப யாரும் சொல்ற மாதிரி தெரியல. இப்ப அது ஒரு அந்த பெரிய வாழ்த்து விஷயம் இல்ல. நீ இல்லன்னா பின்னாடியே ஒருத்தன் பிரியாணி எடுத்தாந்து போட போறான்னுவாங்க. இது என்ன வெஜிடேரியன் சாப்பாடு எடுத்தாந்து போடுதுன்னுவாங்க. அந்த வாழ்த்து நமக்கு கிடைக்குது. அதுக்காக செய்வாங்க. அந்த வாழ்த்து கிடைக்கும்போது நமக்கு அந்த புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. கண்டிப்பா. சோ இந்த மௌனி அமாவாசைன்ற அந்த பேர் வந்து சூப்பரான பேரு. மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அமாவாசை அப்பதான் மூதாதையர்கள் கீழ வருவாங்க அப்படின்னா, எல்லாருமே இப்ப வந்து இங்க தான் இருக்கிறாங்க. மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பவும் இது அமாவாசையா தான் இருக்கு. இந்த கலியுகத்தின் இறுதி. இருட்டா தான் இருக்குது. அஞ்ஞான இருட்டா இருக்குது. சோ இங்க ஞான ஒளி வீசணும்னா, ஞான சூரியன் சிவபெருமான் வரணும். கடவுள் வரணும். சோ அவரு வராரு. கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வராரு. வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம் கொடுக்கிறாருன்னா, நான் இந்த உலகத்தை கஷ்டம் நிரம்பிய இப்ப இருக்கிற மாதிரி படைக்கல. சுகம் நிரம்பிய சொர்க்கமாக படைத்தேன். 2500 வருடம் அளவற்ற செல்வம். எது நினைச்சாலும் அங்க இருக்கும். கிடைக்காத பொருளே கிடையாது. எதுக்குமே நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீயாவே. தங்கம்லாம் வந்து ஒரு மண்ணு மாதிரி இருக்கும்ன்றாரு. இன்னைக்கு மண்ணே கிடைக்க மாட்டேங்குது வீடு கட்டுறதுக்கு. இல்லையா? அங்க வந்து அத அப்படி சொல்றாரு. கல்லு மாதிரி, மண்ணு மாதிரி. இங்க எல்லாமே காசாயிடுச்சு. தண்ணியும் காசாயிடுச்சு. தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணாதடான்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்ப தண்ணிக்கு காசாயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். ஆனா அங்க எல்லாமே அளவற்று இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். பியூர் கோல்டு தங்க செங்கலால் கட்டப்பட்டு இருக்கும் மாட மாளிகை. சோ அதைத்தான் உண்மையில் பௌர்ணமின்னு சொல்ல முடியும். பகல்னு சொல்ல முடியும். அது ஃபுல்லாவே பௌர்ணமி. நரகம் ஃபுல்லாவே அமாவாசை தான். ஆனால் அந்த பௌர்ணமியே அது கொஞ்சம் கொஞ்சமா மேல வரணும். இல்லையா? அது வருவதற்கு முன்பு வர்றதுதான் இப்ப இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இதை வந்து இரவு பகல்னும் சொல்லலாம். பௌர்ணமி அப்பயும் வெளிச்சமா இருக்கும், பகல்லையும் வெளிச்சமா இருக்கும். சோ அப்ப பகல் இரவுன்னு வச்சுக்கலாம். அப்ப பகல் இது இரவு. சூரியன் வந்து ஒரு 4 மணிக்கே கொஞ்சம் கொஞ்சம் மேல வருது. ஆனா எல்லாருக்கும் தெரியாது. ஒரு 5 அப்படி ஸ்லைட்டா அந்த கீழ்வானம் வந்து ஸ்லைட்டா வெளுக்க ஆரம்பிக்கும். அப்படின்னா வர ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். சோ அப்பவே எழுந்திருக்கணும். அதைத்தான் கடைசியில் உங்களை கல்லறையிலிருந்து எழுப்புவேன்ட்டு பைபிள்ல போட்டிருக்கிறது. அது என்னன்னா, நாம அஞ்ஞான இருள்ல தூங்கிட்டு இருக்கிறோம். எது பாவம், எது புண்ணியம் தெரியாம தூங்கிட்டு இருக்கிறோம். சோ அப்ப அந்த பாவம்னா என்னன்னு சொல்றதுக்கு அதற்கான ஞானத்தை எடுத்துட்டு வர்றாரு. ஞானத்தின் சூரியனாகிய கடவுள். சூரியன் சுயமாக ஒளி வீசக்கூடியது மாதிரி இந்த ஞானம் சுயமாக அவர்கிட்ட இருக்கு. எந்த வேதத்தையும் அவர் படிக்க தேவையில்லை. மாறாக அவர் கொடுக்கிற ஞானத்தை வைத்துதான் பிற்காலத்தில் வேதங்களே உருவாகுது கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப என்ன ஞானம் கொடுக்கிறாருன்னா ரொம்ப சிம்பிளா கொடுக்கிறார். நீங்க அழியக்கூடிய உடம்புன்னு நினைத்து அந்த உடலின் சுகத்திற்காகத்தான் இவ்வளவு பாவத்தை செஞ்சீங்க.
இந்த உடலால வர்றதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே அந்த புலனின்பத்தை திருப்திப்படுத்த. அப்ப உடம்பே நீங்க கிடையாது, இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான். அது எப்பவுமே இருக்கும். நீங்க நல்ல கர்மத்தை செய்தால் அதோடைய பலனை இதே ஆத்மா நல்ல நல்ல உடலை எடுத்து அனுபவிக்கும். கெட்ட கர்மத்தை செய்தால் அதற்கேற்ற மாதிரி நோயான உடல், ஏழ்மையான குடும்பத்துல பிறக்கிறது, இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கும். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் கெட்ட கர்மம் தான் அதிகமா இருக்கு, பாவம் தான் அதிகமா இருக்குது தலையில. சோ அந்த பாவத்தை நீக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உடம்புன்றத மறந்துடுங்க, ஆத்மான்னு உணருங்க. அது புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கனால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அந்த ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் அப்பா நான், அந்த உறவை சொல்றார். கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டாங்க, என்னன்னே தெரியாதனால எல்லாம் கடவுள், இருட்டு கடவுள். தெனாலி படத்துல கமல் சொல்றாரு, இதை கண்டால் பயம் அதை கண்டால் பயம்ன்ற மாதிரி இதுவும் கடவுள் அதுவும் கடவுள், நீயும் கடவுள் நானும் கடவுள், இப்படி ஆயிடுச்சு. இப்ப கடவுள் சொல்றாரு, நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், அங்க இருந்துதான் நீங்களும் வந்தீங்க. சோ அப்படி ஒரே ஒரு தடவை வர்றாருன்னா அது கடவுள் தான் இறுதியில வர்றாரு. அப்ப அவருதான் முக்தி, அந்த இடத்துக்கு தான் நம்ம எல்லாம் முக்தி வள்ளல் சொல்றாங்க போகணும். இல்லையா? அப்ப ஆமா, மோட்சம். அப்ப ஞான சூரியனாகிய அவரு கிட்ட ஞானத்தை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஞான நிலவு நாம தான், ஞான சந்திரன். சோ இப்ப இந்த ரெண்டும் சந்திக்கிற நேரம் தான் அந்த மகத்துவம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோள்கள் வரிசையா நின்னுடுச்சு, அந்த நேரத்துல இத குளிக்கணும். இங்க குளிக்க வேண்டியது ஸ்தூல தண்ணியில இல்ல, ஓகே அது தினமும் குளிக்கிறோம். இது ஸ்தூல விஷயம் கிடையாது, ஞானத்தின் விஷயம். இந்த ஞானத்தில் மூழ்கி இருக்கிறோம். அந்த ஞானம் ரொம்ப சிம்பிள். அந்த அதுதான் அமிர்த குளியல்னு அப்படி சொல்லிட்டாங்க. தண்ணி குளியல அமிர்த குளியல்னு சொல்லிட்டாங்க. இது ஞான அமிர்தம். இது ஞான அமிர்தம். அதுலதான் நம்ம கரெக்ட். ஞான அமிர்தம் அது ஆரம்பத்துல வர்றது அமிர்த குளியல்னு சொல்றாங்க இல்லையா சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் குளியல். ஆமா, இந்த 6 நாள் குளியலும் அந்த அமிர்த குளியல் தான். இந்த மௌனி அமாவாசையும் அமிர்த குளியல் தான். ஷாஹி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 நாள் ஸ்பெஷலா அந்த அமிர்த குளியல். நாக சாதுகள்லாம் அந்த நேத்துதான் மெயினா பண்ணுவாங்க, மௌனி அமாவாசை அன்னைக்கு. சரி சரி. இப்ப ஞான சூரியனும் ஞான சந்திரனும் சந்திக்கிற நேரம், ஞான கடல் சிவத்தந்தையும் ஞான நதிகளாகிய ஆத்மாக்களாகிய நாமளும் சந்திக்கிற நேரம். அப்ப அது கடலும் நதியும் சந்திக்கிறது தான் மகத்துவம். இங்க 3 பெரிய நதிகள் சந்திக்கிற இடம் அப்படின்ட்டு அது ஒரு விழாவாக வச்சுட்டாங்க, திருவிழாவாக. ஆனால் இங்கு கடவுளோடு குழந்தைகள் சந்திக்கிறது தான். இந்த குழந்தைகளோடு மற்ற குழந்தைகள் சந்திக்கிறது. அதாவது அஞ்ஞானிகள் கிட்ட இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது அங்க மங்களம் உண்டாகுது. அவங்க அதை கேட்டுட்டாங்க, புரிஞ்சிடுச்சு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. 21 ஜென்மத்திற்கு அனைத்தும் நிரம்பியதாக இருக்கிறாங்க. கடவுளும் மனித ஆத்மாக்களும் சந்திக்கிறது தான் இந்த மேளா அப்படின்னு கொண்டாடுறோம். ஆமா, திருவிழா. மேளான்றதுக்கு சந்திப்புனே அர்த்தம் இருக்குது ஹிந்தியில. சோ திருவிழான்னு நம்ம சொல்றோம். அது ஆக்சுவலா சந்திப்பு திருவிழா அது. சோ அப்ப இங்க கடைசின்னு ஒரு வருடம் இறைவன் மெயினா சந்திச்சு இந்த ரகசியத்தை சொல்றார், நீங்க என்னுடைய குழந்தை, நான் இவ்வளவு நாள் இங்க இருந்தேன், இவ்வளவு நாளாக நீங்க அனுபவிச்சது எல்லாமே நான் கொடுத்தது, எப்பவும் வந்து கொடுக்கல, மொத்தமாக 5000 வருடம் முன்பு இதே நாளில் கொடுத்தேன். இப்ப சொல்றாங்க, ஏன் அன்னைக்குதான் குளிக்கணுமா அப்படின்னு மாயம் ஸ்டுடியோஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த கடவுள் எந்த டைம்ல வந்தாரோ அந்த டைமுடைய நினைவாக ஒரு நாள் எடுத்துக்கிறாங்க. சோ அதனால அதுக்கு மகத்துவம் ஏறிடுது. நம்ம என்ன பண்ணா, அன்னைக்கு சக்தி அதிகமாக கண் விழித்து கொடுக்கணும் பிரம்மகுமாரிகள், இந்த ஞானத்தை எடுத்தவர்கள். சோ இங்க மெயின் என்னன்னா, ஆத்மான்னு இறைவனை நினைக்கிறோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்கார், நம்ம பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல கடந்த 2500 வருடமா தான் விழுந்து கிடக்கிறோம், உடம்புன்னு நினைச்சதுனால. அதுக்கு முன்னாடி ஆத்மான்ற உணர்வுலயே இருப்போம். பூர்வமத்தில நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த உயிர் தான் கண் வழியா பாக்குறது, வாய் வழியா பேசுறது, எல்லா காரியத்தையும் செய்யுதுன்றது சதா அங்க இயல்பாகவே ஞாபகம் இருக்கும். அதை மறந்ததுனாலதான் இதை இரவு, அமாவாசை அப்படி எல்லாம் சொல்றோம். இப்ப தண்ணி தெளிச்சு எழுப்புற, எழுந்துறீங்க, விடிய போகுது, சொர்க்கம் வரப்போகுது, அங்க நீங்க எப்படி தெரியுமா இருந்தீங்க, அங்க நீங்க போகணும்னா மீண்டும் ஆத்ம உணர்வுடையவரா ஆகுங்க. காமம், கோபம், பற்று, பேராசை போன்ற அழுக்கு எடுத்துட்டு அங்க போக முடியாது. அந்த அழுக்கையெல்லாம் இங்கே எரிச்சிடுங்க. எப்படி எரிக்கிறது? என்னுடைய நினைவுன்ற அக்னியின் மூலமாக எரியுங்கள். இப்ப இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது.
அந்த இறைவனுடைய இதோடைய நினைவாக சில அகோரிகள் என்ன பண்ணுவாங்க, நெருப்பு மேல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, படுத்துட்டு இருப்பாங்க. இப்ப கூட அது மாதிரி எல்லாம் காட்டினாங்க. முள்ளு மேல படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஏதேதோ பண்றாங்க ஸ்தூலமா. நினைவு அக்னி, யோக அக்னியை தான் அவங்க ஸ்தூலமா எல்லாமே ஸ்தூலமா ஆக்கிட்டாங்க. கண்டிப்பா நினைவுன்ற அக்னி. இறைவனுடைய நினைவே நெருப்பு மாதிரி, எரிமலை மாதிரி தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைக்க முடியாது. இப்ப அமெரிக்க தீயை அணைக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஆனா இறைவனை நினைக்க நினைக்க இந்த நெருப்பு எரிய எரிய உங்களுக்கும் லாபம், உலகத்துக்கும் லாபம். ஏன்னா உங்களை சுத்தி வாயுமண்டலமே தூய்மையாக பரவும். அந்த குழந்தையை விட பரிசுத்தமாக, கடவுளுக்கு சமமா பரிசுத்தமா ஆகணும். அதுதான் லட்சியம். ஒரே முறை வந்து இந்த 5000 வருடத்தில் அவருக்கு சமமா ஆக்கிட்டு போயிடுறாரு. அதனாலதான் சமமானவர்களை இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிடுறோம். முருகன், பிள்ளையாரு, நாராயணன், ராமரு, அது இதுன்ட்டு. சோ அவங்க எல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். இப்ப இந்த ஞானத்தை எடுத்து வந்தவர்கள். அப்ப நீங்க அங்க போகணும்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, தூய்மையா ஆத்ம உணர்வோட வாழ்ந்தவங்க. கரெக்ட். இப்ப நீங்க அங்க போகணும்னா இந்த பாவத்தோட போக முடியாது. அந்த பாவத்தை தொலைக்கணும். அதுக்கு இறைவன் நினைவிலும், இறைவன் கொடுக்கிற ஞானத்தை சிந்தனை செய்வதிலும் மனதை பிஸியா வைக்க வைக்க அந்த பழைய குணத்தை வலுக்கட்டாயமாக ஆரம்பத்துல நீங்க விலக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் போக போக தானாவே அந்த ஈர்ப்பும் போயிடும். முழுக்க முழுக்க அந்த ஆத்மா பரமாத்மா போக போற சொர்க்கம். இதே சிந்தனையில இருக்கணும். சோ அப்ப இங்க பாவத்தையும் முதல்ல அழிக்கிறீங்க. அடுத்தது தெய்வீக குணத்தையும் நிரப்பிக்கணும். அந்த கண்ணுல பரிசுத்தம், அந்த வார்த்தையில இனிமை. கடவுள் சொல்றாரு, அந்த பார்வையில சின்ன காமம் கூட இருக்கக்கூடாதுன்றார். அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து இச்சையா நீ பார்க்கிற அப்படின்னாலே ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்ற. அவருடைய மெயின் நாலேஜ் அது மட்டும்தான். அதை தவிர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்ன மாதிரியே ஒருவேளை யாராவது இறைவன் நினைவிலே இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது துக்கமாவே அனுபவம் ஆயிருக்கு. ஏன்னா போகணும்னு தானே நினைச்சிட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. பட் ஆனா இறைவன் நினைவிலே இருக்கிறவங்க அங்க போய் மூழ்குவாங்களான்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இறைவனை பற்றி தெரியாத வரைக்கும் தானே பக்தி. இறைவன் தெரிந்த பிறகு பக்தியை விட்டுருவாங்க. சோ நினைக்க நமக்கே அந்த வலிமை வந்துரும். அங்கங்க அலையணும்னே தோணாது. இந்த பற்றெல்லாமே விட்டு நம்ம மனசுக்குள்ள அந்த தெய்வீக அப்படி நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள உள்ளுக்குள்ளேயே ஆனந்தம் எல்லாமே இருக்கும். எங்கேயும் அலையணும், அங்க போனோம் இங்க போனாதான் நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிலாம் இருக்காது. நம்ம நினைக்க நினைக்க நம்ம ஆத்மா தூய்மையாக முக்தி அடையலாம். முக்தி அடைஞ்சிட்டு திருப்பி உடனே வந்து சொர்க்கத்துல பிறக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு தூய்மை ஆகிறோமோ அந்த அளவு சீக்கிரமா வந்து சொர்க்கத்துல பிறக்கலாம். அப்படி இல்லைன்னா லேட் ஆக ஆக நரகத்துலதான் வந்து பிறவி எடுக்கிற மாதிரி வரும். ஆனா எல்லாரும் முக்திக்கு போய் தான் ஆகணும். கடைசி இப்ப விநாச காலம், இப்ப கடைசி சாக போயல சங்கரான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்பையில இருந்தே நம்ம கடவுளை நினைச்சாதான் நல்லது. ஏன்னா காலம் நெருங்கிட்டு இருக்கு, விநாச காலம் நெருங்கிட்டு இருக்குது. அதனால இப்பையில இருந்தே கடவுளை நினைக்கணும். அன்பா அப்பான்னு நினைச்சு நம்ம பாவ கர்மா எல்லாம் எரியணும். அப்பா நான் முக்தி அடையணும் அப்படின்னு ஒரே எண்ணத்தோட அடிக்கடி நினைக்க நினைக்க நம்ம மனசு அமைதியாகும். இந்த அலைச்சல்ல இருந்து தப்பிக்கலாம். அங்க எங்க அலைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காம இருந்த இடத்துல இருந்தே நம்ம கடவுளை நினைச்சாலே போதும். அப்படி நினைக்கணும் அப்படின்னு நினைக்கதான் அங்க போக முடியும். கண்டிப்பா. ஆக்சுவலா கடவுளை வந்து எல்லா மதத்தினரும் வேண்டதே எதுக்கு? அமைதிக்காக தான். அப்படிப்பட்ட கடவுள் அலைய விடுவாரா? போய் இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போய், இந்த குளத்துல குழி, இந்த வேதத்தை படி, அந்த வேதத்தை படி. அப்ப அது கடவுளுடைய வழி கிடையாது. அது மாயாவுடைய வழி, மனித வழி, சாத்தானுடைய வழி. கடவுள் கிடைத்த பிறகு அது சொல்லுவாங்க பக்தியின் பலனாக ஞானம் கிடைக்கும்ட்டு. சோ பக்தியின் பலனாக தான் இறைவன் வந்திருக்கிறார், வந்து ஞானத்தை கொடுக்கிறார். இப்ப ஞானத்தின்படி என்ன? இறைவன் உண்மையிலே எங்க இருக்கிறாரோ அங்க புத்தினாலதான் இப்ப போக முடியும். புத்தி ஃபுல்லா அதுவே இருக்கும்போது உடலை விட்ட உடனே அங்கேயே போயிடுவீங்க. நிஜமாகவே போறதுக்குள்ள எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை நிரப்பிக்கிறீங்களோ, அசுர குணத்தை ஃபுல்லா அழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே வருவீங்க. கொஞ்சம் அலட்சியமா இருந்தீங்கன்னா லேட்டா தான் வருவீங்க. சோ அலையிறதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் வந்திருக்கு. மந்திரம் ஜெபிக்க தேவையில்ல, உண்ணாவிரதம் இருக்க தேவையில்ல, கோயில் கோலன்னு அலைய தேவையில்ல. இறைவன் நினைவுல இருந்து நீங்களும் தூய்மையாகி உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தூய்மையாக்குற இந்த ஞானத்தை தானமாக கொடுக்குறீங்க. இதுதான் அங்க தானம் பண்றது. அமாவாசை அப்ப தானம் பண்றதுல இங்க ஞானத்தை தானம் பண்றதோட நினைவு. அடுத்தது இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அமைதியாக நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம். சோ அதையெல்லாம் இப்ப அழிக்கணும். குறிப்பா அதுல நம்பர் 1 பாவம் காமம் தான். சோ அதுக்கு காரணம் உடம்புன்னு நினைச்சுதான். அது சுத்தமா மறக்கணும். நான் வெறும் ஒலியாக இருக்கிறேன், என் பரிசுத்தமான தந்தையுடையவன் நான்,
இதை பற்றி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதா இந்த 100 வருடமாக நாம பண்றது. இதோட நினைவாக அவங்க அந்த ஒரு நாள் மௌனம் கடைபிடிக்கிறாங்க. அமாவாசை மௌனம் வந்து நிறைய வீட்டுல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்க அமைதியா இருக்கிறது கிடையாது, சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது இல்லையா. வாயை திறந்து பேச மாட்டீங்க, மனதிலே எதையும் நினைக்காம இருக்கிறது கிடையாது. நான் நாராயணனா இருந்தேன், எவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன், எப்படியெல்லாம் நான் ஏமாந்துருப்பேன், இனி ஏமாறக்கூடாது. ஆனா மாயா வரும், பல ரூபத்தை எடுத்து வரும். ஏமாறக்கூடாது. குறிப்பாக இன்னைக்கு நாளைக்கு முரளி 31 முரளி, இன்னைக்கு முரளி 30 முரளி, இதுல எல்லாம் இதை பற்றி இருக்கும். இறைவன் நினைவிலே இருக்கிறது எப்படி, நாளைக்கு முரளியில வந்து மாயை எப்படி எல்லாம் ஏமாத்துது இந்த காமத்தின் மூலமாக. ஸ்லைட்டா கூட அது இருக்கக்கூடாது, ஸ்லைட்டா கூட துக்கம் கொடுக்க கூடாது. அப்படி துக்கம் கொடுக்குறீங்கன்னா கடவுளுக்கு துரோகம் பண்றீங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. சோ நீங்க பி.கே. சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டீங்கன்னா வரும். சிவன் சொன்ன உண்மையான பகவத்கீதை அதுதான், அதுதான் அந்த முரளி தான். சோ அதோடைய சாரம் வந்து இறைவனை நினைச்சு தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போகணும், அவ்வளவுதான். சோ இது போதும். அப்படியே நீங்க முரளி படிச்சீங்கன்னா புரியும். சோ நீங்க பி.கே. சரவணகுமார் தமிழ் முரளின்னு பாத்தீங்கன்னா அது எக்ஸ்பிளனேஷனோடவே நம்ம கொடுப்போம். சோ அதை கேட்டு பாருங்க. அப்படியே உங்களை புட்டி இழுத்துதுன்னா நீங்க கன்ஃபார்மா புரிஞ்சுக்கலாம் நீங்க சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதை தான். ஆக்சுவலா இந்த வீடியோவே இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தாலே நீங்க தேவதையா தான் இருப்பீங்க, அதுல டவுட்டே கிடையாது. இல்லைன்னா இவ்வளவு பொறுமை இருக்காது இல்லையா. ஏன்னா இது சென்சேஷனலான நியூஸ், யாரையாவது திட்டலாம், இந்த அரசாங்கத்தை திட்டலாம், அந்த அரசாங்கத்தை திட்டலாம், இப்படி நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. அவங்க பாதியிலே போயிட்டு இருப்பாங்க. சோ பொறுமையா இருந்து கேட்கறீங்கனாலே கண்டிப்பா நீங்க தேவதை தான். சிவனுடைய தலையில் கங்கை இருக்குது இல்லையா. அப்ப சிவனுடைய தலையில் இருக்கிறது ஞானம். அவருக்கு தலை கிடையாது, ஆத்மா தான். அவருடைய புத்தியில இருக்கிறது ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. அந்த கங்கையில் நீங்க மூழ்கணும். இதோடைய நினைவாக ஒவ்வொரு மதத்திலுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தண்ணியில மூழ்கிற ஒரு பழக்கம் இருக்கு. சங்கரர் படத்துல காமிக்கிறாங்கல்ல, தலையில இருந்து இப்படி கங்கை வாய் வழியா தண்ணி வர்ற மாதிரி. அது ஞான கங்கை தான். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த கதைப்படியே பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த தவத்தை வந்து யாரோ ஒருத்தர் கலைச்சிடுவாங்க. அவர் வந்து சாபம் மூடுவார். நீங்க எல்லாம் உங்க இனமே அழிஞ்சு போயிடணும்ட்டு நிறைய பேர் இறந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 2-3 பல ஜெனரேஷன் கழிச்சு பகீரதன் அப்படிங்கிறவர் வந்து இந்த மூதாதையர்களுடைய அவங்க எல்லாம் முக்தி கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு முக்தி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டுவாங்க விஷ்ணு கிட்ட. அப்ப விஷ்ணு சொல்லுவாரு, நீ சிவனை நோக்கி வழிபடு, கங்கை வந்து வரும், சொர்க்கத்துல இருந்து கங்கையை இங்க வர வைக்கணும். அப்ப இங்க வந்து அதுல மூழ்கினாங்கன்னா சரியாயிடும். ஆனா கங்கையை தாங்கக்கூடிய சக்தி பூமிக்கு கிடையாது, சிவன் தலையில தாங்கட்டும் அப்படின்னு சிவனும் ஒத்துக்குவாரு. அப்படி வரா மாதிரி காட்டுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, சொர்க்கமாக இருந்தது இதே பாரத பூமி தான். அங்கேயும் கங்கை ஓடதான் செய்யும், இங்கேயும் கங்கை ஓடதான் செய்யும். ஒருவேளை கங்கையில குளிச்சா பாவம் போகும்னா சொர்க்கமாவே இருந்திருக்கும் இல்லையா. சோ இங்க மேல இருந்து சிவன் தலையில வரல, ஆக்சுவலா சிவன் தான் மேல இருக்கிறாரு. அவரு இங்க வந்து ஞானத்தை கொடுக்கிறார். சோ அந்த கடவுள் ஒரே ஒருவர் தான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் மற்ற மதத்துல சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் ஒரே முறைதான் வருகிறார். அவர் கொடுக்கிற ஞானம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஞானத்துடைய விஸ்தாரம் தான். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பகீரதன் கதைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோம் இல்லையா. நம்முடைய மூதாதையர்கள்ன்றதை விட நம்மளுமே பல ஜென்மமா வந்திருக்கிறோம். சோ பலருடைய தொடர்பு இருக்கும், பலர்கிட்ட சாபம் வாங்கியிருப்போம். இப்ப எல்லாரையும் நாம விடுவிக்கணும். அதுக்குதான் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்களுக்கு துக்கம் கொடுக்கறவங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா காரணம் இல்லாம கொடுக்க மாட்டாங்க இல்ல. அவங்களுக்கு தான் நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்போம். அப்ப அவங்களை விடுதலை பண்றதன் மூலமாக நாம விடுதலை அடையிறோம். இத புரிஞ்சுக்கணும். இது சதா ஞாபகம் இருக்கணும். சில டெஸ்ட் பேப்பர்ல உங்களால அப்படியே மண்டை பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். திரௌபதி வந்து சபையில கேட்ட சில கேள்வியில பீஷ்ம பிதாமகர்ல இருந்து விதுரன்ல இருந்து எல்லாம் மண்டையை பிச்சுக்குவாங்க, இதுக்கு விடையே கிடைக்கல. அந்த மாதிரிலாம் வரும் டெஸ்ட் பேப்பர். இறைவன் நினைவிலே இருங்க. அதுக்கான பதிலும் அவர் ஒண்ணும் இல்ல. கடவுள் சொல்றாரு, நீங்க மேல வந்துருங்க, தானா எல்லாம் சரியாயிடும்ன்றாரு. புத்தினால மேலே இருங்க. நான் ஒலிப்புள்ளி, என் அப்பா ஒலிப்புள்ளி, எனக்கு உடம்பே கிடையாது, இப்படி இருங்கன்ற. சோ இது வந்து 24 மணி நேரமா உங்களால இருக்க முடியும். 24 மணி நேரம் பிரயாகராஜ்ல போய் மூழ்கி கிடக்க முடியுமா? இல்லையா.
சோ இங்க 24 மணி நேரமும் இந்த நினைவுல இருக்க உங்களை சுத்தி அந்த வைப்ரேஷன் பரவிக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் இது ஞானத்தை எடுத்து பிரம்மகுமாரிகளாகி அவங்களும் இந்த வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த பூமி சொர்க்கமாக மாறும். சோ அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கடவுளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. குழந்தைகள் மூலமாக சொர்க்கத்தை உருவாக்குறதுனாலதான் அந்த சொர்க்கத்தில் மகாராஜா மகாராணியாக நம்மை வைத்து அலங்காரம் பார்க்கிறாரே தவிர அவர் சொர்க்கத்தில் வருவது கூட கிடையாது. இது அப்ப பாத்தீங்கன்னா மௌனி அமாவாசை அப்ப கங்கை குளிக்கிறது அது பாவத்தை கழுவுறதுக்காகவே எடுத்துட்டு வந்தது. அது இறைவனுடைய ஞானம். அந்த பாவத்தை அழிக்கிற வழி இறைவனுடைய நினைவு. அந்த நினைவுல மூழ்கணும், அந்த ஞானத்தில் மூழ்கணும். சோ இதுலயே இது முழுக்க முழுக்க ஃப்ரீயா வேற கிடைக்குது. எத்தனை குருமார்கள் கிட்ட காசு கொடுத்து எவ்வளவு வீணாக்கி வாழ்க்கையும் வீணாக்கி அந்த குருமார்களே வந்து அங்க மூழ்கிட்டு தான் போறாங்க. அப்ப அவங்களுக்கே பாவத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி உங்க பாவத்தை அழிப்பாங்க? அது தீர்றதுக்கான வழி அவங்க எப்படி சொல்லுவாங்க? கடவுள் சொல்றாரு, அந்த குருமார்களுக்கும் சத்கதியை கொடுக்கிற சத்குரு நான் தான். அப்ப எதுக்கு மனிதர்களை புடிச்சு நேரத்தை வீணாக்குறீங்க? மனிதர்கள்லாம் உங்க சகோதரர்கள். அப்பா கிட்ட இருந்துதான் குழந்தைக்கு ஆஸ்தி கிடைக்கும், சொர்க்கம்ன்ற ஆஸ்தி. அப்பா ஒருத்தர் தான். அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அவருடைய நினைவுல அனைத்தும் மறக்கணும். கணவன், மனைவி, குழந்தை சகலமும் மறக்கணும். ஏன்னா முக்தி அடைகிறதுனா என்ன? இங்க இருக்கக்கூடிய எதுவுமே ஞாபகம் இல்லாமல் மேல போறது. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் இங்க எல்லாத்தோடையும் இருப்பேன், ஆனா எனக்கு முக்தி வந்துடணும். ஆனா அதே நேரத்தில் சாது சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பற்று இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. காமம் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா தனியாவே இருக்கிறாங்க. நாட்டுக்குள்ள வேலைக்கெல்லாம் போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டே பற்று இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இறைவன் நினைவிலேயே புத்தி இணைஞ்சுக்கிட்டே இருக்கும். மனதால விடுபட்டு நிக்கிறது. அன்பெல்லாம் இருக்கும். பற்றற்ற அன்பு இருக்கும். எல்லார் மேலயும் நல்ல அன்பு வைக்கலாம். ஏன்னா சொர்க்கத்தில் கணவன் மனைவியா தான் வாழ போறீங்க. அங்க ஒண்ணும் சாமியாரா போறது கிடையாது. அதனால இது இல்லறமா இருக்கும். ஆனா குடும்பத்துல இருந்துகிட்டே தாமரை மலர் மாதிரி விலகி இருக்கணும் இப்ப. ஏன்னா இப்ப இந்த பற்று இதெல்லாம் வந்துருச்சு. சொர்க்கத்துல அன்பு இருக்கும், பற்று இருக்காது. அதனாலதான் ஆனந்தமா இருக்கிறாங்க. அதனாலதான் பொறாமை கிடையாது, காமம் கிடையாது. குழந்தை கூட கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. யோசிச்சு பாருங்க, காமம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும். அந்த அளவு ஆத்மாவுக்கு வலிமை இருக்கும். குழந்தை வேணும்னு நினைக்கும் போது மழை வானா வரும், நில்லன நிக்கும். அதே மாதிரிதான் குழந்தை வேணும்னு அடிமையா இருக்கும். சோ அங்க ரொம்ப ரொம்ப அழகாக ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க. அங்க பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க, மோனாலிசா அவங்க அழகுன்னு கூட சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஒன்னா பாடுபட்டாங்க. எல்லாரும் சூழ்ந்துகிட்டு அவங்க டென்ட்டுக்குள்ள போய் இது இல்லாம நிறைய பாலியல் குற்றத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உலகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? இதுல இருந்து தப்பிச்சு அங்க போகணுமா? ஏன்னா 2 சாய்ஸ் தான். ஒண்ணு சொர்க்கத்துக்கு வரணும், இல்லையா நீங்க மேல கம்பல்சரி எல்லாரும் மேல போய் தான் ஆகணும். ஏன்னா உலகம் அழிஞ்சிடும், மேல போயிடும். எப்படியும் போறீங்க, அப்படியே சொர்க்கத்துக்கு வந்துடலாம்ல. எப்படியும் நரகத்துக்கு வந்துதான் ஆகணும், மறுஜன்மம் எடுத்து. சோ அப்ப ஸ்ட்ரெயிட்டா நீங்க நரகத்துக்கு வர போறீங்களா அல்லது சொர்க்கத்தை எல்லாம் பார்த்துட்டு வர போறீங்களா? அதாங்க வித்தியாசம். 3/4 பங்கு சுகம் தான். கடைசி குறிப்பா ஓரிரு பிறவிதான் நமக்கு துக்கமே வரும். அந்த துக்கத்தின் உச்சம் வர்றதுக்கு முன்னாடியே கடவுள் வேற நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்துறாரு. அலட்சியப்படுத்தி நீங்களே போய் விழுந்தாதான் உண்டு. சோ சதா இறைவன் நினைவிலேயே, சதா ஞான கங்கையிலே மூழ்கி இருங்கள் அனைவரும். இந்த ஜென்மம் முழுவதும் அதற்காகத்தான். மற்றபடி காரியமெல்லாம் செய்வீங்க. ஆனா மனம் வந்து அவர்கிட்ட மட்டுமே. ஒரு பாட்டு வருமே, மனம் படைத்தேன் முருகனுக்கு உன்னை நினைப்பதற்கு வரும் இல்லையா? சோ அப்படி இறைவனோடு வாழ வேண்டிய காலம் இதுதான். இதோடைய நினைவு தான் எல்லா புராண கதை, பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே. அப்ப இறைவனுடைய நினைவுல உங்ககிட்ட இருக்கிற எல்லாம் உங்ககிட்ட வந்து அபகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கு தெரியக்கூடாது. ராமருடைய ராஜ்யம் போனது அவருக்கு பெருசா தெரியல இல்லையா? ஆனா மனைவி போனது பெருசா தெரிஞ்சிச்சு. அப்ப பற்று விட்டாலும் காமத்தை விட முடியல. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அதையும் விட்டுறாரு. அதனாலதான் மனைவி திரும்ப போற மாதிரி காட்டுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விட்டுட்டு போகல, அந்த காமம் போயிடுச்சு. இப்ப அவங்க சகோதரன் ஆயிட்டாங்க. கடவுளுடைய குழந்தை நானும் என்னுடைய மனைவியும். அப்ப அண்ணன் தங்கச்சி இல்லைன்னா சகோதரன். ஏன்னா ஆத்மா எல்லாருக்கும், கடவுளுக்கு ஆண் குழந்தை சொர்க்கத்தின் ஆஸ்தி எல்லாருக்கும் கிடைக்கிறதுனால ஆண் குழந்தைக்கு தான் ஆஸ்தி கொடுப்பாங்க இல்லையா? சோ அப்ப மீதி இருக்கிறது யாரு? லக்ஷ்மணன். அப்ப ஸ்தூல தம்பியை கூட்டு போல, எங்கேயுமே போல அவரு ஆக்சுவலா.
வீட்டுல இருந்துகிட்டு மனைவி சகோதரன் ஆக்குற முயற்சி பண்றாரு, ஆரம்பத்துல தோக்குறாரு, கடைசியில ஜெயிக்கிறார். சகோதரன் ஆக்கியாச்சு. ஆனா சகோதரன் மேலயும் பற்று இருக்குதே, அதை கடைசியில ஜெயிக்கிறார். அப்பதான் தம்பியும் துரத்துற மாதிரி வரும் கதைப்படி. அதுக்கப்புறம் தான் சராயி நதியில மூழ்கி மோட்சம் அடைந்தார். மூழ்கிறதுனால மோட்சம் அடையல, அப்படி இருந்தா எதுக்கு ராமாயணம் எழுதுறாங்க? எடுத்தோடனே சராயி நதியில மூழ்கினார், மோட்சம் அடையினார் சொல்ல வேண்டியது தானே. அப்ப இந்த பற்றையெல்லாம் கட் பண்ணால்தான் போக முடியும்னு அர்த்தம். எல்லா புராண கதையிலயும் ஒரு உள்ள இருக்கிற ரகசியம் நமக்கு தெரிஞ்சுட்டா ரொம்ப சந்தோஷமா அதை கேட்கலாம். ராமாயண மகாபாரதம் எல்லா எல்லாமே. மதத்திலயும் இப்ராஹிம் வந்து கடவுள் சொல்லுவாரு, உன் மனைவியும் குழந்தையும் துரத்திடுன்ட்டு. அவரும் துரத்திடுவாரு. அப்படின்னா துரத்துற விஷயம் கிடையாது, பற்ற கட் பண்ணுன்றத அதுல அப்படி காட்டியிருக்கிறாங்க. ஒரு நடுக்காட்டுல விட்டு வரும். ஆயுதங்கள் இருக்கிறதெல்லாம் அந்த பற்று எல்லாத்தையும் அழிக்கிறதுதான், நமக்குள்ள இருக்கிற விகார எண்ணங்களை அழிக்கிறதுதான் ஸ்தூலமா வெளியில ஆயுதத்தை வச்சு அடுத்தது அழிக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. நமக்குள்ள இருக்கிற விகார குணங்களை அழிக்கிறதுதான் சிம்பாலிக்கா ஆயுதமா காட்டிட்டாங்க. உட்கார்ந்து இருக்கிறது அதேதான், பற்றற்ற நிலையில இருக்கணும். தாமரை மலர் எப்படி ஒட்டாம இருக்குது, சேத்துல இருந்தாலும் அந்த செந்தாமரை எப்படி தனியா விலகி இருக்குது, அந்த மாதிரி நம்ம பற்றற்று விலகி இருக்கணும். குடும்பத்துல இருந்தாலும் நம்ம கடவுள் நினைவுல தூய்மையா இருக்கணுங்கிறது அடையாளமா தான் லட்சுமி சரஸ்வதி எல்லாம் தாமரை மலர் காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம். முக்தி அடையிறதுக்கு தாமரை மேல ஏறி உட்கார்ந்துக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? விலகி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. ஓம் சாந்தி. சோ அந்த 30 சகோதர ஆத்மாக்கள் இறைவனுடைய ஞானத்தை பெறணும். இப்பவே பெற்றுட்டு அடுத்த ஜென்மம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே பிரம்மகுமாரி இருக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஞானத்தை எடுத்து வந்துருவாங்க. எல்லாரும் எப்பயும் எடுத்துதான் ஆகணும். சோ உடம்போடு இருக்கிறவங்க தான் கேட்கறது இல்ல, உடம்பை விட்டவர்களாக அது கேட்கட்டுமே. ஏன்னா உடம்பை விட்டுதான் நிறைய பேருக்கு ஞானமே கிடைக்கும். விட்டு இன்னொருத்தர் உடம்புக்குள்ள பூந்து ஒரு உடம்புக்குள்ள 50-60 ஆத்மாலும் பூரும். இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில அடிவதையெல்லாம் வாங்கிட்டு இந்த ஞானத்தை எடுக்கும். எல்லாரும் கடைசி நேரத்துல முக்தி அடைஞ்சுதான் ஆகணும். இப்ப நடுவுல போனாலும் அடுத்த பிறவி எடுக்கதான் போறாங்க. எல்லாம் முக்தி வாசல் இன்னும் திறக்கல. உலக அழிவும் போதுதான் முக்தி வாசல் திறந்து எல்லாரும் முக்தி அடைய முடியும். இப்ப அந்த 30 பேருமே அடுத்த பிறவிக்குதான் போவாங்க. போய் விநாசம் நடக்கும்போது அப்பதான் எல்லாருமே முக்தி அடைய முடியும். அதுக்குள்ளவாது இந்த ஞானத்தை கிடைச்சு அப்பாவை அன்பா நினைச்சு நம்மளும் ஆத்மாதான், பரமாத்மாவை நினைச்சாலே போதும், அந்த இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். ஒண்ணுமே நினைக்காம எங்க போறதுன்னு தெரியாம அந்த ஆத்மா எங்க போகும்? எதை நினைக்குமோ அங்க போயிடும். ஏன்னா கரெக்டா நல்ல வேலை எடுத்துட்டு வந்தீங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் சொன்னது என்னன்னா, உடலை விட்டு வந்தோன்னா லேசா ஜாலியா இருந்துச்சு. அப்ப என்னன்னா, நான் எங்க நினைக்கிறேன் அந்த செகண்டே அங்க இருக்கிறேன். என் கணவனை பார்க்கணும்னு நினைக்கிறேன், டக்குன்னு அங்க இருக்கிறேன். என் பையன் வேற நாட்டுல இருக்கிறான், அங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன், அடுத்த செகண்ட்ல அங்க இருக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும்? அந்த ஒரு செகண்ட் தான் உங்களுக்கு மேல போறீங்களா இல்ல இங்க இருக்கிறீங்களான்றது. இங்க கீழே கவனம் இருந்தா முடிஞ்சு போச்சு. அந்த கடைசி நேரம் என்ன புத்தியில நமக்கு என்ன இருக்கோ அங்கதான் போய் பரப்போம். நம்ம முக்தி அடையணுங்கிற எண்ணம் இருந்தாதான் முக்திக்கு போக முடியும். நம்ம மேல முக்தி. ஏன்னா ஆத்மாலதான் மனம் புத்தியும் இருக்குது. இப்ப உடம்புல இருக்கனால உடம்போட இழுத்துட்டு போக முடியாது நினைக்கிற இடத்துக்குலாம். உடம்பே இல்லைன்னா டக்குன்னு போயிடும் அது. சோ இருக்கிறதுல மின்னல் வேக ராக்கெட்ன்ற மின்னல் கூட அதோட கம்பேர் பண்ண முடியாது, அவ்வளவு ஸ்பீடு. இங்க அமெரிக்கால இருக்கிற ஒருத்தரை நினைச்சிட்டு இறந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் அங்க போய் பிறந்துடுவீங்கன்ற. சோ இதெல்லாம் கடைசி நேரத்துல பயிற்சி பண்ண முடியாது. இப்பத்துல இருந்தே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரம் அந்த ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனா அப்பயும் கடைசியில டெஸ்ட் பேப்பர்ல மாத்துவீங்க. எதுலயும் கவனம் கொடுக்காம இறைவனை தவிர எதையும் பார்க்க கூடாது. அதோடைய நினைவு தான் மகாபாரதத்தின் இறுதியில அந்த இமயமலை மேல ஏறும்போது பாத்தீங்கன்னா, திரௌபதி மயங்கி விழறா, ஒரு சகோதரர்களா இறந்துகிட்டே வராங்க. பீமன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் தர்மர் கிட்ட, இறந்துட்டாங்க. ஏன் இறந்துட்டாங்க? அவளுக்கு வந்து இந்த அகங்காரம் இருக்குது. அர்ஜுனன் இறந்தான், ஏன் இறந்தான்? அவனுக்கு தான் அம்பு விடுறதுல ரொம்ப சிறந்தவன்ற ஒரு அகங்காரம் இருக்குது. சோ இப்படி ஒவ்வொருத்தரா சொல்றாரு. ஆனா திரும்பி பார்க்காம சொல்றாரு. அவர் போய்கிட்டே இருப்பார். அப்ப என்ன பண்றது? அப்ப இந்த ஞானத்தை கொடுத்தாலும் நம்மளுடைய கவனம் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இறைவன் நினைவுல இருந்து இறைவன் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அடுத்தது சொர்க்கம் வரப்போறோம். இது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் சேவை செய்யறத கூட விலகி பண்ணுங்கன்றதான் இந்த தர்மருடைய கதாபாத்திரம் ரொம்ப அற்புதமா சொல்லி கட்சியில கேள்வி கேட்ட பீமனுமே விழுந்து இறந்துடுவார். அப்பயும் திரும்பி பார்க்கல, இவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். அப்படி இறைவனுடைய நினைவிலேயே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.